விக்னேஷ் சிவன் ப்ரோ, நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நிஜமாலுமே ரசகுல்லா மாதிரி இருக்காங்க. ஐ லவ் யூ ப்ரோ. படம் யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா செருப்பால அடிங்க ப்ரோ அவனை. அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ரெட் சார் ரெட் அப்படிம்பாரு. இந்த படத்துல நான் சொல்றேன் ஒயிட் சார் ஒயிட் கலர்ல ஒரு சுடிதார் போட்டு வருவாங்க. அப்பா டாடாக்கு அப்புறம் கவினுக்கு வந்து இந்த ஹாய் படம் வந்து செம்ம ஒரு கம்பேக். டச் பண்ணாம ஒரு ரொமான்ஸ் இருக்கும்ல, அருமையா இருந்துச்சு. அந்த ஹக் பண்ணும்போது படத்தை முடிச்சாங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation. விக்னேஷ் சிவன் ப்ரோ, நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நிஜமாலுமே ரசகுல்லா மாதிரி இருக்காங்க. ஐ லவ் யூ. வீட்டில் போய் சுற்றி போடுங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட். அக்கா மேலே தான் கண்ணு, எங்கள் அண்ணன் கண்ணு ஃபுல்லாக அக்கா மேலே தான் இருக்குது. சுற்றி போடுங்க ப்ரோ. நிஜமாலுமே இல்ல எவனாவது படம் யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா செருப்பால அடிங்க ப்ரோ அவனை. அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். படம் நிஜமாலுமே சூப்பர். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கம்பல்சரி வந்து படத்தை பாருங்க. இருந்தாலும் படம் நிஜமாலுமே சூப்பரா இருக்கு, கம்பல்சரி வாங்க. கவின் ப்ரோ இன்னும் இதுக்கு மாறிடுவாங்க. இல்ல கவின் ப்ரோ இன்னும் நல்ல படம் நடிக்கணும், கம்பல்சரி நடிக்கணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபீல் குட் மூவி. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு படம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆமாம், அந்த 2 minutes மேகி நான் தான் அது. இதில் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து லவ் தான். சூப்பராக இருக்குது படம். குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நல்ல காமெடி, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. ஏஜ் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது ப்ரோ. நான் இதே தேட்டரில் இதே இடத்துல தான் சொன்னேன் டாக்ஸிக் படம் மொக்கையாக இருக்குன்னு. இப்போ சொல்கிறேன், இந்த வீக் ஃபுல்லாக இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்குது படம் ப்ரோ. படம் நிஜமாலுமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நிஜமாலுமே படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் நீ சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அக்கா தம்பியெல்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் இருந்து படம் அப்படிலாம் கிடையாது. லவ் சொல்லலாம்ல, போக போக தான் லவ் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃபில் போக போக நிஜமாலுமே லவ் வந்துருச்சு. பாக்யராஜ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்து நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. பிரபு சாருக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம். பிரபு சாருக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியான ரோல் கொடுத்து, ஸ்பேஸ் இல்லை அவருக்கு. மித்தபடி பரவாயில்ல. ஆனால் அவர் கொடுத்த இதுக்கு அவருக்கு சூப்பராக நடிச்சிருக்காப்புல. சூப்பராக ரோல் தந்துக்கிறாங்க. அந்த டைலாக்லாம் சூப்பர். எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி ஒர்க் ஆச்சு, சென்டிமெண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். போன மாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து பிடிச்சிட்டாப்புல. படம் வந்து புது கதை மாதிரி இருந்தது. ஒரு ஒன் சைடில் பேஸ் பண்ணி தான் நல்லா இருந்தது படம். ஆக்சுவலாக வந்துட்டு பசங்களுக்கான படம் மாதிரி தான் இருக்குது. நல்லா அவர் லவ் பண்ணுறாரு கடைசி வரைக்கும். ஆனால் ஹீரோயினுக்கே தெரியாமல் லவ் பண்ணார். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லேக் இல்லாமல் இருந்துச்சு படம். லேக் இல்லாமல் தான் ப்ரோ இருந்தது. இந்த வருஷத்துலேயே நிச்சயமாக இது சிறந்த படமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். ஒரு ஆபாசமோ வன்முறையோ இல்லாமல் நம்மளை ஒரு 2.5 மணி நேரம் எப்படி தான் கடத்துகிறாங்கன்னு தெரில. அவ்வளோ சூப்பரான ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் சக்ஸஸ் தான். அந்த படம் கவின் பிரதர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு. காமெடி எல்லாமே சூப்பர். ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நிச்சயமாக அது சிறந்த படமாக இருக்கும். டைரக்டர் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் அழகாக க்ரீட் பண்ணுது. உள்ள சோல்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஹாய் அவங்க எதை நம்பி பேர் வச்சாங்களோ எனக்கு தெரில. நான் சொல்கிறேன் H ஃபார் ஹியூமர், I ஃபார் இன்னசென்ஸ். 2 அழகாக தாங்குது படம். ஹியூமர் இருக்குது, இன்னசென்ஸ் இருக்குது. H ஃபார் ஹார்ட், I ஃபார் இம்பாக்ட். ஹார்ட்டை இம்பாக்ட் பண்ணுது. H ஃபார் ஹாப்பினஸ், I ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஹாப்பினஸோட இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வைக்குது. எல்லாமே படத்தில் இருக்குது. இல்லை எனக்கு சினிமா நான் பயங்கரமாக ரசிப்பேன் ப்ரோ. எனக்கு நீங்கள் எல்லா படம் என்னோட பேட்டி எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நான் சினிமாவை வந்து செப்பரேட்டாக ரசிப்பேன். எனக்கு சினிமா அவ்வளோ பிடிக்கும். நல்ல படங்களை வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ தான் வந்து எந்த ஒரு துறையுமே வளரும். ஸோ நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்குது. கோயம்புத்தூர் பாஷை பேசி ரொம்ப அழகாக கவின் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக கொண்டு போகிறாப்புல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக கொண்டு போகிறாங்க. ராதிகா சரத்குமார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சுகாசினி மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சார் அவங்க நம்ம கூட இல்லை, பட் ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காப்புல. நயன்தாரா மேம் சொல்லியே ஆகணும். யாரடி நீ மோகினி படத்தில் வந்து தனுஷ் சார் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரெட்டு சார் ரெட்டு அப்படிம்பார். இந்த படத்தில் நான் சொல்கிறேன் ஒயிட் சார் ஒயிட் கலரில் ஒரு சுடிதார் போட்டு வருவாங்க. அப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அழகாக இருக்காங்க. படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு கவின்ஸோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பாக்யராஜ் சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தில் இருந்து. அண்ட் பிரபு சார் சுகாசினி மேம் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அண்ட் பர்டிகுலராக எல்லாருக்குமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் படம் சூப்பராக இருக்குதுண்ணா. நயன்தாரா கவின் காம்போ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. என்ன விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? ஆனால் அந்த டைலாக், அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டுருக்காங்கண்ணா. பிஜிஎம் யார் போட்டுருக்காங்கன்னு மியூசிக் தெரியல, நான் பார்க்கல. ஜென்மாட்டினா சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது.
நயன்தாராவுக்கும் சரி கவினுக்கும் சரி முந்தைய திரைப்படங்கள் சரியா போகல. இந்த படம் ரெண்டு பேருக்குமே ஒரு கம்பேக்கா இருக்கு. பக்காவான கம்பேக்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்து கை தட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பிரேக் ஆகும். படம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இல்லை ராம்காம் ஃபிலிம் தான் ப்ரோ, ஆஸ் யூஷுவல். அது மாதிரி லவ் ஸ்டோரி போகுது, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எந்த இதுவும் அதேமாதிரி வல்கரிட்டியில் எதுவுமே இல்லை. அதேமாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேர் சூப்பராக இருந்தது. எல்லாரோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர் சூப்பராக இருக்குது. நடிகர் கவினுக்கு வந்து இதுக்கு முந்தைய படங்கள் அவர் நினச்ச மாதிரி போகல. கண்டிப்பாக இது கம்பேக் தான் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா நல்லா இருக்குது. ஆனால் யாருமே வரல. பட் படம் இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பார்த்து வர சான்சஸ் இருக்குது. நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக டாடாக்கு அப்புறம் கவினுக்கு வந்து இந்த ஹாய் படம் வந்து செம்ம ஒரு கம்பேக்கு. நடுவில் இந்த கிஸ் மூவிலாம் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹாய் படம் செம்ம கம்பேக். இதுக்கப்புறம் அவர் பண்ணார்னா இந்த ஜானர்லேயே பண்ணலாம். அவருடைய ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜானர் சூப்பராக இருக்குது. நயன்தாராக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது ப்ரோ படம். நம்ம வந்து உண்மையாக சொல்லணும்னா படம் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஆன் ஸ்க்ரீனோட ஆடியன்ஸ் கூட வந்து நல்ல கனெக்டட் ப்ரோ. ஆமாம், நல்ல கனெக்டடு. நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். பார்க்கல, அதான் யாரடி மகனி படத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தோம் அந்த மாதிரி நயன்தாராவை? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குறேன். அந்த மாதிரி படமே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக டாடாவுக்கு அப்புறம் கவின் சாருக்கு ஒரு கம்பேக் தான். நயன்தாரா மேமுக்கு கம்பேக் தான். நயன்தாரா மேமுக்கும் கவின் சாருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. நிறைய பேசுனாங்க, அக்கா தம்பி மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி அழகாக இருக்கும்போது மேத்தமெட்டிக் கால்குலேஷன்லாம் நம்ம பார்க்க வேணாம். சூப்பராக இருக்குது. இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க. வெளியில் சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாரும் எல்லா மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. படம் நல்லாயிருக்கு. படம் அந்த மாதிரி இல்லை. படம் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கான ஒரு லவ் அது மட்டும் பேசியிருக்காங்க. அவரோட ஃபஸ்ட்டு படம் சாரோட, டைரக்டர் சாரோட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருக்கு நேற்று தான் மேரேஜ். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு சூப்பர் டெபியூட்னா இது. படம் வந்து சூப்பராகவே நல்லாவே எழுதியிருக்காரு. அப்போ தான் படம் முடிச்சுட்டு வரோம். காமெடி ஒர்க் அவுட் இருக்குது படத்தில். நிறையவே காமெடி நல்லா இருக்குது படத்தில். அவங்க இன்னும் ப்ராமிஸ் பண்ணதுனா சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாண்ணா ஃபீல் குட் மூவியோட வைப்பு கண்டிப்பாக அதில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ரொமான்ஸ் வந்து டச் பண்ணாமல் ஒரு ரொமான்ஸ் இருக்கும்ல, அருமையாக இருந்துச்சு. அந்த கிளாமர் இல்லாமல் ஒரு டச்சே கிடையாது. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் தான் டச்சே பண்ணுவாங்க. அதுவே சூப்பராக இருக்கும். அதுதான் அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹக் பண்ணும்போது படத்தை முடிச்சாங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சூப்பராக சில சீன்கள் கனெக்ட் ஆச்சுண்ணா, நிறைய சீன் கனெக்ட் ஆச்சு. நமக்கு படத்தில் வல்காரிட்டியே இல்லை. சூப்பராக நல்லா ஹைப் பண்ணுங்க. இதை ஹைப் பண்ணி இந்த வீக் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆமாம், யாரையும் வந்து இதாக பேசுறது அதெல்லாம் படம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஹம்புளாக இருக்காரு ப்ரோ கவின் சார். அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு, நல்லா இருக்குது. பாக்யராஜ் அவர்களுடைய கடைசி படம் இது. அவர் எப்பவும் போல கரெக்டாக சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. அவரோட கேரக்டர் வந்து பக்காவாக நடிச்சிருக்காரு. எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல கனெக்ட் ஆகுது. நம்ம அப்பா மாதிரி நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 10க்கு எவ்வளோ தருவீங்க அண்ணா? 10க்கு எவ்வளோ தருவீங்க? ஆனால் 10க்கு 8 கொடுக்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட போருன்றதே இல்லைங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அது இல்லாமல் எமோஷ்னலாகவும் ரொம்ப கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லாம் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் அந்த படத்தோட டீம்லாம் கிடையாது, நான் ஒரு ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். யூஷுவல்ஸ் கான்செப்ட் தான். ஆனால் சொன்ன கொஞ்சம் ஃபீல் குட் வார்ம் மூவி நான் ஜாலியாக இருந்துச்சு. கவினுக்கும் நயன்தாராவுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு முந்தைய படங்கள் சரியாக போகலை. இந்த படம் ரெண்டு பேருக்குமே கம்பேக்காக இருக்கும். இருக்கலாம்ண்ணா. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ மோசமாலாம் இல்லைண்ணா, டீசெண்டான ஒரு படம் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குது ப்ரோ? இது யூஷுவல் பிளாட் தான் ப்ரோ, எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம், அவ்வளோதான். ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.